ராயல் பபுன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனா பழைய மாதிரியாயி அவ்வளவுதானே ஓடு. ஏன்னா புது மாதிரியாயி என்னாச்சு? ரொம்ப பழைய மாதிரியாயி கேக்குறீங்க? இல்லப்பா, அதாவது இன்னைக்கு கும்பாபிஷேகம் மண்டல பூஜை கும்பாபிஷேகம் முடிச்சு மண்டல பூஜை முடிச்சு முதலாம் ஆண்டு இன்றைய தினத்துல நிறைவு விழா. ஆமா, அதனால இன்னைக்கு விடிய வரையிலும் நல்ல முறையில கதை நடத்தி நம்ம பேருக்கு எடுத்துட்டு போலாம். பேருக்கு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள கெட்ட பேர் வாங்கிட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போகணும். நீ செவடனா இருப்ப போடுறது. காது அப்பப்ப அப்படிதான் கேட்க. நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். ஆமா, அப்படிங்கிற உற்சாகத்தோட இருக்கிறோம். ஆமா, அதனால எல்லாரும் கை தட்டினாங்க. 14 பேர் தட்டுறாங்க. அட என்னன்னா மனுஷாரு இவ்வளவு பெரிய கூட்டத்துல 14 பேர் தான் தட்டினாங்களா? கவலையே படாதீங்க, நான் ஓட்டு வாங்கி தர்றேன். அப்படியா? ஆமா, ஓட்டையா? ஓட்டு வாங்கி தர்றேன். இங்க மட்டும் கிடையாது, நிறைய ஊர்ல வாங்கி இருக்கிறேன். ஆமா, நிறைய ஊர்ல பார்த்தாலே தெரியுமே, நிறைய ஊர்ல வாங்கி இருக்கிறேன். என்ன அடியும் உதயமா? ஓ, கை தட்டலப்பா. அப்படியா? ஆமா, சரி சரி, நான் எடுத்து சொல்றேன். சொல்ற பாருங்க. சபைக்கு தாழ்ந்த வணக்கம். கேளுங்கள் சபையார்களே, நம்ம கோமாளி இப்பதாங்க முதன்னு வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க, நான் தின்ன கொளுத்துவே மொதன்னு வந்துக்கிறேன். இவன் விழுவில்னு வந்திருக்கிறான். ஏ தம்பி, அந்த சாட்டை எழுறா. மொத நான் சொன்னேன். அது இல்லப்பா, நம்ம கோமாளி இப்பதாங்க பஸ்ட் வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க, பஸ் விட்டு பஸ்ல கார்ல வந்திருக்காங்க. பஸ் விட்டா? ஓ, அது இல்லனா, இங்க பாருங்க, நம்ம சொல்ல சபைக்கு சொல்ல. சரி, நம்ம கோமாளி இப்பதாங்க முதல் முறையா வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க, ஆமா, நான் முதல்ல முறையா வந்திருக்கிறேன். இவன் பன்னி முறையா வந்திருக்கிறான். ஓ, நான் பன்னி முறையா? நான் முதல்ல முறையா? முதல்ல முறைன்னு நான் சொல்லவே இல்லைண்ணா. கரெக்டா சொல்லு. ஏன்னா கோவத்துக்கு வர்றேன்? என்ன சொல்றதெல்லாம் அண்ணா, கேளுங்கள் சபையார்களே, நம்ம கோமாளி இப்பதாங்க உள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. இது எப்படி உள்ள இருந்தா இங்க ஜெயிலுக்குள்ளையா? ஜெயிலுக்குள்ளையா? ஏன் பாட்டி கற்பழிச்சு ஜெயிலுக்கா போயிட்டேன்? ஓ, உள்ள இருந்து வெளியே ஜாமீன்ல வந்துருக்கு. உள்ளேனா ஜெயிலுக்குள்ள இல்லனா, கலை கூடம். கலை கூடத்துல இருந்து வெளியே வந்திருக்காருங்க. களை கொத்துறதுக்கா? ஓ, அது இல்லப்பா, மேக்கப் ரூம். அது இல்லனா ஒப்பனை அறை. யார் அப்பனா? 6 அறை இருக்கு. வேஷம் போடுற கொட்டாயி. அப்படி சொல்லு. கேளுங்கள் சபையார்களே, நம்ம கோமாளி இப்பதாங்க வேஷம் போடுற கொட்டாயில இருந்து வேஷம் போட்டு வெளியே வந்திருக்காருங்க. விடியும் ஒரு பொழுது நமாஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கணும்னா அவருக்காக இல்லாட்டியும் அவரு கூட நாங்க எலிமேட்ல இருந்து ஒரு 15 பேர் வந்திருக்கோம். எங்களுக்காக வாவுது கொஞ்சம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். சும்மா நல்லா எத்தனை வேக்காட்டுல அடமலை அடிச்சு வாஞ்ச மாதிரி கை தட்டலாம். இது அப்படி இதுக்கு முதல்ல தேவலாம். ஏன்னா நான் சொல்லும் போதாவது 15 பேர் தட்டினாங்க. சரி, நீ சொன்ன உடனே ஒரு 4 ஓட்டு சேர்ந்து இருக்குமே. 4 ஓட்டு குறைஞ்சு போச்சு. குறைஞ்சே போச்சா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷம். ஆமா, வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லாரும் 2 தவக்காய் தட்டினீங்க. ஆமா, 2 கப்பக்காய் தட்டினாங்க, 4 வடக்காய் தட்டினாங்க. நீதான சொன்ன 2 தடவை கை தட்டினாங்க. 2 தடவை கை தட்டின சந்தோஷம். சரி, மனசுக்கு ரொம்ப திருப்பதி போகணும்னா ஆந்திரா போகணுங்க. சும்மா சும்மா காது வரைய சாட்டிடுறா. மனசு திருப்திப்பா, மனசு திருப்தி. திருப்பதியே சொல்றேன். அங்க கேட்டுச்சுனா மனசுக்கு ரொம்ப திருப்தி கை தட்டினது. சரி, அதனால கை தட்டின சந்தோஷம். ஆமா, அதனால கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. ஆமாப்ல, ஏன்னா உங்களை பத்தி ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி? இந்த பாரு, யூடியூப்காரர் தடம் வீடியோஸ் எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுறாரு. இந்த கோமாளி கை தட்டினா காசு கேட்கற அப்படின்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் கை தட்டல. ஒரு மாற்றத்துக்கு என்ன பண்றீங்க? சாமிச்சா மவராசனா இருப்ப இந்த ஊர்ல ஆச்சு. கை தட்டினவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஆளுக்கு 10 ரூபா நீங்க கொடுங்க. 10 ரூபா காசு வருமேனு கை தட்டாதவங்க எல்லாருமே கை தட்டுவாங்க. நான் கொடுக்கணும்? நான் சொல்லவே தேவையில்ல. நல்லா இருக்குதா? ஆமா, பரவாயில்லையா? எப்படி கொடுத்துடலாம். ஒரு 1000 ரூபாய் சில்லறை. 1000 ரூபாய் சில்லறை. நானே ஒரு சில்லறை எங்கிட்ட போய் நீ சில்லறை கேக்குறியா? நான் பேங்கில் போட்டப்பா. கோவிந்தா பேங்க். நான் அரோகரா பேங்க்ல போட்டு. அரோகரா பேங்கா?
சரி பரவாயில்ல பரவாயில்ல சந்தோஷம். ஆமா அதாவது காசெல்லாம் தேவையில்லை. ஆமா அதாவது கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம். ஆமா கேட்காமலே எனக்காக 10, 20, 50 என்று சொல்லி நன்கொடை இருக்கிறார். ஆமா மதிப்பு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பூபதி பிரபு 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 அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து 50 ரூபாய் நன்கொடை இருக்கிறார். ஆமா யாரு? போட்ரு பிரபு. ஆமா போட்ரு போட்றா. ஆமா அப்படியா? அடி சைடிஸ் உனக்கு சாராயம் வாங்கி கொடுத்து குத்தவனும் வாயாங்கிற அம்மாங்கிற ஐயோ ஐயோங்கிற என்ன இல்லப்பா ஒரு சந்தோஷம். அப்படியா? சரி. இன்னும் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். இப்படி ஆமா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி இருக்குது. ஆமா அந்த பழமொழிக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய ஊர்ல அதாவது அரண்மனை போல ஒரு கோயிலானது உற்பத்தி செய்யுது. ஆமா இன்னும் காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். அப்படி அது தப்பு. கோட்டர் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். 100க்கு 100 100க்கு 200 அப்படி அதாவது அரண்மனை போல அந்த காலத்துல இருக்கும்ல அரண்மனை ஆமா மாதிரி ஒரு கோயிலானது உற்பத்தி செய்து கோவிலுக்காக அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழா முடிந்து அதாவது ஒரு வருஷம் ஆமா ஒரு வருடம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்னும் தெய்வத்திற்கு வந்தது தேரும் திருவிழா தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா அப்பேற்பட்ட தெருக்கூத்து நாடகத்தை ஊர் பொதுமக்களுடைய சார்பாக அனைவரும் ஒன்றாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். நாடகத்தை வித்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்த ரசி உள்ளங்களுக்கும் எங்களது எளிமையோட பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முத்தான முதற்கண் நன்றிகள். வணக்கம் வணக்கம். இன்று வைத்திருக்கூடிய நாடகமானது என்ன? அதாவது விஷ்ணு புராணத்திலே ஒரு பகுதியாக வரக்கூடிய இன்று நடத்தக்கூடிய நாடகம் எல்லைப்பிடாரியம்மன் பிறப்பு அல்லது முண்டாசுரன் மூர்க்காசுரன் சம்காரம். எல்லைப்பிடாரியம்மன் பிறப்பு அல்லது முண்டாசுரன் மூர்க்காசுரன் சம்காரம். சம்ஹாரம் அதாவது 2 சூரம் வருது. காலையில இன்னும் விடிகால காளியை வேஷம் வரும், பொன்னேஸ்வரம் நிறைய வருது. அப்பேற்பட்ட இந்த நாடகத்தில் முதலாக சபை நாடு யார் வருகிறார்? சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக படைத்த பிரம்மதேவன் சபை நாடு வருகிறார். அவர் வந்தால் அவரால் மற்ற கதை விளக்கமாக
யாருவன்? இவர்தானா ராஜாவு? ராஜாவா? ஆமா. ஏ தம்பி, ஓ நான் எத்தனை ஆவு பாத்துட்டேன். ஆவு பாத்தியா? கிளிட்டாவு, சரி, சிந்தாவு, முதிகொண்டாவு, நிறைய ஆவு பாத்துருக்கேன். சரி, ராஜாவுன்னு அது என்ன ஆவு? ஓ ராஜா ஆவு இல்ல, அவர்தான் மன்னவர். ஓ மண்ணு வாடுறவனா? மண்ணு வாடுறவர் இல்லனா, அவர் அரசன். அரசன் இவனுக்கு எதிர அரசன்? ஏன்னா உசுர வாங்குற அரசன் இல்ல, அவர்தான் தி கிரேட் கிங். இப்ப வந்தவன் பிஞ்சா சொல்லிட போறேன். ஒரு நாட்டுக்கே ராஜா அவர்தான். அப்படியா? ஆமா. அது கிடக்கட்டும். சரி, அதனால எந்த ஊரு? எலிமேடு. என்னது எலிமேடு? எலிமேடு இதுக்கு மேல கத்துற கொட்டை. எலிமேடா? ஏன் மிரட்டுற? எலிமேடு எங்க இருக்கு? எலிமேடு தான் இங்க பக்கத்துல தான். எவத்த? எடச்சிபாளையம் பக்கத்துல. அங்க இருந்துட்டு வந்து இங்க எங்க ஊர்ல வந்து என்ன மிரட்டுறான்? இதான் ஊரா? ஓய் ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிறான். சரி, இவன் என்ன பண்ணி போடுவான்? என்ன பண்ணி எல்லாம் போடுவியா? சிக்குமா பண்ணியா? ஏய் பண்ணாத, அது மாதிரி நிலக்கோழி கூடு. என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான் அப்படின்னா மிரட்டிட்டு போறான். சரி, பொய்யால நான் பாக்குறது ஆள் இப்படி. சரி, நான் சாமானத்துல விட்ட ஆள் இல்ல. வேற சாணி கோலையில விட்டியா? சாமானியப்பட்ட ஆள் இல்ல. சாமானியப்பட்ட ஆள் கிடையாது. எப்பேற்பட்ட ஆள்? கண்டால பாவி. ஒரே கையில 5 பேர் சமாளிப்பேன். கையில் தூடுறா, இழுத்துடுறா, இழுத்துடுறா, இழுத்துடுறா. என்னாச்சு? ஒரு நரம்பு இழுத்து பிடிச்சிச்சு. ஒரு நரம்புக்கே கை வரல. ஒரு கையில 5 பேர் சமாளிப்பீங்க அப்படின்னா 2 கையில எத்தனை பேர்? ஒரு 10 பேர் சமாளிப்பீங்க. பைத்தியக்கார 10 தானா? பைத்தியமா? 10 தானா? நான் ஒரு 20. அட ஏடுபட்டவன 20 தானா? சரி, ஒரு 30. ஏடா ஒரு கையில 5 2 கையில 30 முடிச்சவைக்கு 30 தானா? ஒரு 40. நாதேரிக்கு பிறந்தவன் 40. நாதேரிக்கு பிறந்தனா? சரி, ஒரு 50. அட ஐயோ இப்ப 50 தானா? ஓ இதுக்கு மேல கமெண்ட் இருக்க மாட்டேன். உன் ஒரே கையில ஒரே கையில 5 பேரை சமாளிக்கிறீங்க. 2 கைய சேர்த்தா சரியா 100 பேர் சமாளிப்பீங்க. 100 பேரை. பைத்தியக்கார 100 என்னடா 100? ஒரு கையில 5 பேர் சமாளிக்கிறேன் நானு. ஆமா, 2 கை சேர்த்தா ஒரு ஆளை சமாளிப்பேன்னு நம்ம தெரியல. நான் ஏதாவது சொல்லிட போறேன். நக்கா பாரு, உன்னை அடிக்கிறதுக்கு ஆளு கூப்பிடுது. உன்னை அடிக்கிறதுக்கு ஆளு கூப்பிடுது. என்ன அடிக்கிறதுக்கு இல்ல, என்ன அடிச்சவன் அடிக்கிறதுக்கு போன் பண்ணிட்டு. அப்படியா? இங்கே வருவாரு பாரு. வர சொல்றோம். வரச்சொல் ஆடு பேசலாம். बीबी तेरा दिल मर दीवाना, बीबी तेरा दिल मर दीवाना, हरे राम कुड़िया का डाली दाना, हरे राम कुड़िया का डाली दाना, बंदा गैला मुस्ता बुदाना, बंदा गैला मुस्ता बुदाना, हरे राम कुड़िया का डाली दाना, हरे राम ये बोली के लाना मोई मुली के लाना अगर वो चुहाड़े ली आया दिलवाना, ये बोली के लाना मोई मुली के लाना अगर वो चुहाड़े ली आया दिलवाना, अरुமை गैला मुस्ता बुदाना, बंदा गैला मुस्ता बुदाना, अड़ना அடிக்கிறீங்க. என்னடா ஆயா கிட்ட போறது இந்த பாட்டு பாடுறதா? ஐயோ இது ஹிந்தி பாட்டுங்க. ஹிந்தி பாட்டா? ஓ ஹிந்தி பாட்டுல அப்படி வருது. ஹிந்தியில பாடுறேன், உங்களுக்கு தப்பா நினைக்கிறீங்க. சரி சரி, எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாதப்பா, அதனால வேற பாட்டு பாடு. ஹிந்தி தெரியாதா? ஆமா. அப்ப வேற மொழியில பாடு. வேற மொழி பாடு. கடல் அலைக்கன போனூரி காணா பொண்ணுன போனூரி, கடல் அலைக்கன போனூரி காணா பொண்ணுன போனூரி, போய் வரும்போது எந்த கொண்டு வரும், கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும், 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே மன்ச கல்லடி மாறுகோ மாணிக்க கல்லு தரமோ, ஒரே ஓ ஒரே ஓ ஒரே ஓ. இது கேரளா மொழிங்க. கேரள
மொழி கேரளா மொழி எனக்கு தெரியாது. മലയാളം അറിയാ? എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം പറഞ്ഞു മനസ്സിലായാലും ഉണ്ടാകൂതി മോനെ. என்னடா பேசிட்டு இருக்கற? மலையாளமும் தெரியாதா? இந்த மொழியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தமிழ் ஒண்ணுதான். அப்படியா? ஆமா, தமிழ்ல பாடு. தமிழ் மட்டும் தான் தெரியும். ஆமாப்பா, எனக்கு தமிழ் நம்ம இருக்கிற தமிழ்நாடு தமிழ் மட்டும் தான் தெரியும். நீயாவது பல ஊருக்கு போகிறாய், அதனால உங்களுக்கு தெரியும். அப்படியா? ஆமா. சரி, அப்ப கம்மக்கரையிலே சும்மா நம்மச்சா என்ன பண்ணுவ? தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ? நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவ? நீனாகி போவே நீ என்ன பண்ணுவ? அம்மாடி அம்மாடி ஏமி சேர்த்துவ 100 ஏமி சேர்த்துவ. என்னடா திடீர்னு பாடிட்டு இருக்கும்போது நடுவில் ஏம் சேர்த்துங்கிற? தமிழ் பாட்டை அப்படி டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறேன். ஓ, தெலுங்கு அதுவும் தெரியுமா? ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய அக்கா தங்கச்சிங்க, என்னுடைய அண்ணன் தம்பிங்க, எங்க அப்பமார்கள், இல்லையா எங்களுடைய இனத்தை சேர்த்த. ஓ, எல்லாம் உங்க சொந்த பந்தங்க. ஆமா, அவங்களுக்கு தெலுங்கு தெரியும். தெலுங்கு தெரியும். சரி, பாடு பார்க்கலாம். ஏரிக்காரன் நானா ஊருக்கு நான் மறைச்சுட்டாக ஏமி சேர்த்துவே. பத்து கணிக்கு நினைச்சி முழுதோன துமுகத்தாக ஏமி சேர்த்துவே. நானே துமுகத்தாக ஏமி சேர்த்துவே. நீனதான் போகட்டனே ஏமி சேர்த்துவே. அம்மாடி அம்மாடி நாகுத்துவா பீங்குவா ஏமி சேர்த்துவே. ஏமி சேர்த்துவே. ஏமி சேர்த்துவே. என்னடா நான் சொல்றது சிரிக்கிறாங்க? தெலுங்குல நீங்க நல்லா இருக்கீங்க சவிக்குமான்னு கேக்குறேன். ஓஹோ, சரி சரி சரி. நீங்க நாகித்தி மந்திரி நாகித்தீங்கணும் அப்படின்னா நல்லா இருக்கிறன்னு அர்த்தம். ஓ, அப்படி பேசுறா தெலுங்கு கத்துக்கிற மாதிரி. நீங்க கேளு பார்க்கலாம். நாகித்திவா பீகித்திவா நாகித்திரா பீகித்திரா நாகநாடா. என்னையா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப தவா சொல்லிடுங்க. அவன் உங்களை நக்கினாங்க, நீங்க நக்கனங்கிறீங்க. தப்பு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க தெலுங்கு கத்துன்னு சொல்லி பொறாமப்படுறாங்க. இல்லைங்க. சரி, எப்படி நக்குங்க போ. போய் பாட்டே பாட விடு. சரி விடுங்க. இருந்தாலும் இந்த நிறந்த சுவைக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். நண்பா, நாட்டுக்கு நாடு மகாநாடு, இன்னும் நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய ஒரு நீர்த்தாந்திய புண்ணிய பூமி. என்ன ஊரு? இன்னும் கோப்பமட்டி என்றாலே நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தாய் சிறந்த வச்சு நாடு. அப்படியாப்பட்ட நாட்டிலே இன்னும் ஆணாக பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த 60 தாய்மார்களும் அனைவற்று வேறு ஒன்றாக சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்றைய தினமாக மாரியம்மன் மதுரை வீரர் திருவிழாவை இப்படி ஆண்டு விழாவை முன்னிட்டு, ஆமா, இன்றைய தினமாக ஆண்டு விழாவை முன்னிட்டு நாடகமானது அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி நாடகம் வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது கலைவாணி நாடக சபா வாத்தியார் உயர்திரு ஹரிதாஸ் பொன்னுசாமி சார்பாகவும் எனது சார்பாகவும் அனைவருக்குமே மனமாதரடி வணக்கம். நண்பா, அப்படியாப்பட்ட இந்த ராஜசபையிலே இன்றைய தினமாக அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா? என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? என்ன நாடகம்? அருமையான ஒரு நாடகம். என்னது? சிவபுராணத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய எப்படி முண்டன் மூர்க்காசூரன் பிறப்பு. ஆமா, சரி. அல்லது எல்லை பிடாரியம்மன் பிறப்பு. எல்லை பிடாரியம்மன் பிறகுதா? ஆமா, 2 பேர் வர்றாங்க, காளியாய் வருது, பயங்கரமா இருக்கு. அப்படி ஆமா, காலத்துல இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம முடிக்கிறேன்.
நண்பா ஓ நான் யார்? யாருங்க? என்னுடைய நாடு நகரம் என்ன தெரியுமா? எதுங்க? இதோ கீழேழு மேலேழு ஆ. ஈரேழு 14 உலகங்களில் சரி எப்படி 14 உலகத்துல என்னுடைய நாடோ சத்தியலோகம். ஓ சத்தியலோகம். ஆமா ஆ. இப்படி சத்தியலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ திசைக்கு ஒரு முகம் கொண்ட எனக்கு அது பெயரோ திசைமுக சதுர்முக பிரம்மதேவனோ என்னுடைய பெயர். எதை பத்தி அவனுக்கு? அம்மா, உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் கடவுள் யார்? யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். காத்தல், பழித்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லக்கூடிய 3 வேலைகளை செய்யக்கூடிய மும்மூர்த்தி கடவுளை உருவாகிய என்னுடைய பெயரோ பிரம்மதேவா. பிரம்மதேவா. பிரம்மதேவா ஷூட்டிங் இருப்பாரா? இல்ல பிரம்மதேவன். ஆமா சரி பிரம்மதேவன் என்னுடைய பெயர். நண்பா எப்படி பிரம்மதேவனாக ஆடி இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் என்ன அருமையான தங்கம் என்ன யாரு? இன்னும் தாய் மகாலட்சுமி, அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, இன்னும் சமஸ்தான பாக்கியலட்சுமி, இன்னும் தாய் நல்லம்மாள் யாரு? கல்லுப்பாளையத்தை சேர்ந்த இன்னும் நல்லம்மாள் அவர்கள் அவர் தொத்துறது நமக்காக 10 ரூபாய் வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணவருடைய குடும்பமானது ஆண் போன பக்கம் வருஷப்பட்டாண்டு பெண் போன பக்கம் பெட்டு வருகி நோயற்ற வாழ்வு குறைவற்றா செல்வப்பட்டு உள்ளூரை சேர்ந்த வாரியம்மன் மதுரையில் சன்னிதானமானது எப்படி மென்மேலும் உயர்கிறதோ அது போல அவருடைய குடியும் கோபுரமும் மென்மேலும் உயர் வேண்டும் என்று நமது சார்பாகவும் நமது கலைக்குழு சார்பாகவும் அண்ணவருக்கு மனமார்ந்த நன்றியது வணக்கம். என்னுடைய பெயர் பிரம்மதேவனாக இருந்தாலும் தாய் தகப்பையார் என்னையும் பெற்றெடுத்தாரே என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா?
என்னை பெற்றெடுத்த தந்தையா யார் தெரியுமா? யாரு? உலகத்திலே முதற் கடவுளாகப்பட்ட அழிக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய யாரு? யாரு? யாருங்க? இதோ ஆதி மாய கண்ணன் இருக்கிறார் அல்லவா? ஆமா. மாயக்கண்ணனுடைய உந்தி கமலத்தின் வழியாக நான் பிறந்தேன். உந்தி கமலம்னா தொப்புள் கொடியப்பா. தொப்புள் கொடி. ஆமா, அவருடைய தொப்புள் கொடி வழியாக இந்த பிரம்மதேவன் நான் பிறந்தேன். அப்ப மாயவர் தான் உங்க அப்பா? ஆமா. என்னுடைய வளர்ப்பு தாயார் யாரு? யாரு? ஆதி மகாலட்சுமி, லட்சுமி தேவி. ஆமா. இப்படி இருவருக்குமே அள்ளி செல்லமாக பிறந்து எப்படி தக்கொரு வயது ஆனவுடனே எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆமா. மாலையிட்டு வேலை மாலையிட்டு தாலி கட்ட மனைவியார்? என்னுடைய மனைவியார் பேரோ இந்த கலைகளுக்கெல்லாம் முதன்மை தாயாக விளங்கி வரக்கூடிய யாரு? கலைமகள், கலைமகள் கலைவாணி சரஸ்வதி. ஆமா. கொண்டாடி பேரா? ஆமா. அப்படியே சொன்ன என்னன்னு? சரஸ்வதி அப்பா. சரஸ்வதி கையிலே வீணை ஏந்தக்கூடிய யாரு? கையில பூனை வச்சுக்கிட்டு நீயாமையாங்கிறதா? கையில வீணடா. பின்னாடி அம்மா என்ன வச்சிருக்கு? வீணை வச்சிருக்கல? வீணை அத்தா உங்க அம்மாவா? அம்மா இல்லடா, என்னுடைய மனைவி. மனைவியா? என்னோட பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமா. சரி. இப்படியாக இருந்தாலும் சம்சாரம் இல்ல. சம்சாரம் பொண்டாட்டி சம்சாரம் இல்ல ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஆமா. அதான் இட்டிக்காத்தி. அதான் இட்டிக்காத்தி. இட்டிக்காத்தி தான் அது ஒரு மொழியா? சரி. என்னுடைய மனைவியா யாரு? சரஸ்வதி. ஆமா. இருந்தாலும் சரி, எனக்கு அனுதினம் என்ன வேலை? என்ன வேலை? எனக்கு பிண்டத்தை பிடிக்கக்கூடிய வேலை. தினமுமா? ஆமா. போர் அடிக்காது? என்னது? பெரியவர் முதல் பெரியவர் வர யாரு? சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வர பிண்டத்தை பிடிக்கக்கூடிய வேலைப்பா. பிண்டமா? கருவை உருவாக்கக்கூடிய வேலை. ஒரு பெண்ணின் வயிற்றுல கருவை உருவாக்குவது. உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களையும் உருவாக்கக்கூடிய வேலை என்னோட வேலை. அப்படியா? ஆமா. அதை விட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறேன். நான் அதான் விலகமா கேட்டேன். சரி. அந்த வேலையை செய்யக்கூடிய பிரம்மதேவன் நான். சரிங்க. இருந்தாலும் இன்றைய தினமாக பிண்டத்தை பிடிக்க நான் செல்ல வேண்டும். பிடிக்கிறதுக்கு போகணும். ஆமா. சரி. ஏன் நீ நினைக்கிறது கிடையாதா? மறுபடியும் சொல்லிட்டீங்க. ஆமா. வரலானந்தம். ஏய் சரி. அதனாலே ஊருக்கு அனுப்பிட்டேன். இன்றைய தினமாக என்னுடைய மனைவியால் சரஸ்வதியை நான் பார்க்க வேண்டாம். சரி. அதனாலே அது சீக்கிரமாக சென்று அழைத்து கொண்டு வருகிறாயா? அந்த அம்மா தான் பிடிக்கிறீங்களா? ஏய் சாட்டு இடத்துல பிச்சு விடுவேன். சரி. உடனடியாக நான் அழைத்ததாக அழைத்துக் கொண்டு வா. அறிவியல் சமயங்களை இந்த பிரகாரமாக திருமதேவனானவர் தன் தேவியாகிய கலைமகள் சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி தேவி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறிவீர்கள்.